கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். சிம்சோன் தன்னுடைய வாழ்நாளிலே அவன் அநேகரை தன்னுடைய பலத்தால் கொன்றான். அவனுடைய பலன் அநேக சத்துருக்களை ஜெயிக்க வைத்தது. ஆனால் இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்தும் தேவனே என்று பேச விரும்புகிறேன். சிம்சோனுடைய பலன் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் அவனுடைய பலவீனத்தை சத்துரு அறிந்து அவனுடைய பலனை இழக்க பண்ணக்கூடிய பலவீனத்திலே பிசாசு புகுந்தான். நிறைய பேருடைய பலன்ல பிசாசு அடிச்சா தோத்து போயிடுவான்னு பிசாசுக்கு தெரியும். அதனால உங்களுடைய பலவீனங்களை அவனுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வான் தேவ பிள்ளைகளே. அதற்கு சிம்சோன் ஒரு பெரிய உதாரணம். அவனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வந்தபோது அவன் பலனடைந்தவனாயிருந்தான். அவனுக்கு முன்பாக எந்த கரடியாலையும் நிற்க முடியல, எந்த சிங்கத்தாலையும் நிற்க முடியல. கர்த்தருடைய வல்லமை அவன் மேலே பலமாயிருந்தது. ஆனால் அவனுடைய வீக் பாயிண்ட் என்ன தெரியுமா? பெண்ணு தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பணத்தில் வீக் பாயிண்ட் இருக்கு, நிறைய பேருக்கு பொண்ணு விஷயத்தில் வீக் பாயிண்ட் இருக்கு, நிறைய பேருக்கு எதுலையெல்லாமோ வீக் பாயிண்ட் இருக்குது. அந்த வீக் பாயிண்டில் தான் பிசாசு வேலை செய்கிறான். இன்னைக்கும் அந்த சிம்சோனை பார்த்து, சிம்சோன் ஆண்டவரை பார்த்து கேட்குறான், எனக்கு எல்லாமே பலவீனமாக இருக்குது, இந்த பலவீனத்தினால என் கண்ணை இழந்துட்டேன், என் பலனை இழந்துட்டேன், என் தலைமுடியை இழந்துட்டேன், அதனால் என்னை நீங்கள் பலப்படுத்துங்கன்னு கதறுகிறான். இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கிறையா? பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறையா? சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறேன், எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன் இதுல இருந்து வெளியே வரணும்னு, உன்னால வெளியே வர முடியலையேன்னு கவலைப்படுகிறையா? கடைசி நேரத்தில் சிம்சோனை பலப்படுத்தின தேவன் உன்னையும் பலப்படுத்தி உன்னுடைய பலவீனத்திலிருந்து உன்னை அழித்து கொண்டிருக்கிற உன்னுடைய அந்த மதுபானத்திலிருந்து, உன்னுடைய அந்த போதை பொருட்களிலிருந்து, தவறான தொடர்பிலிருந்து ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வருவாராக, பலப்படுத்துவார் அவர் உன்னை. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு. நீ பலவீனமா இருந்தாலும், நீ சுகவீனமா இருந்தாலும், உனக்கு இன்னைக்கு சொல்லத்தக்க எலும்ப கூட பலன் இல்லாமல் நீ நின்று கொண்டு இருக்கலாம், படுத்த படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவர் உனக்கு பலனை தருவார். இந்த பலவீனத்திலிருந்து நீ வெளியே வருவாய். பிரதர், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், தப்புதான்னு தெரியும், ஆனாலும் வெளியே வர முடியல, ஏதோ பெண்களுடைய பாவத்தில் சிக்கி இருக்கிற, வெளியே வர முடியலன்னு சொல்றியா? உன்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் உனக்கு வெளியே வர உதவி செய்யும். அதனால சிம்சோனை பலப்படுத்தினவர் உன்னையும் பலப்படுத்தி உன்னையும் நிலை நிற்க பண்ணுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன்.
இந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். எதில் எல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அதில் எல்லாம் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.